அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதியில் வரதட்சணைக்காக தனது மனைவியை அடித்து சித்திரவதை செய்த காவலர் தொடர்பான புகார் தற்போது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருமணத்தின் போது நகை பணம் வரதட்சணையாக கொடுத்த பின்னரும் புதிய வீடு கேட்டு மனைவிக்கும் அவரது பெற்றோருக்கும் காவலர் டார்ச்சர் செய்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2 குழந்தைகளுக்கு தாயான தனது மனைவியை அடித்து சித்திரவதை செய்ததில் படுகாயங்களுடன் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். காவலர் பூபாலன் தனது தங்கையிடம் பேசி ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காவலர் பூபாலன் தனது தங்கையிடம் பேசிய ஆடியோவும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தற்போது புகார் அளித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், திருப்பூர் மாவட்டத்தில் ரித்தன்யாவினுடைய கொலை வழக்கு அடங்குவதற்கு முன்பாக தற்போது மதுரை மாவட்டத்தில் வரதட்சணைக்காக மனைவியை சித்திரவதை செய்த காவலர் தொடர்பான புகார் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். மதுரை மாவட்டம் காதக்கிணறு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அப்பன் திருப்பதியில் காவலராக பணிபுரியக்கூடிய பூபாலன் என்பவருடைய கணவர் தொடர்ந்து அவருக்கு வரதட்சணை கொடுமையாக பல்வேறு பொருட்கள், அதாவது குழந்தைக்கு காதணி விழா நடத்துவதாக கூறி தங்க நகைகள் மற்றும் அதே போன்று அவருடைய அந்த பெண்ணுடைய தம்பிக்கு வீடு வாங்கி கொடுத்தது போல தனக்கும் வீடு வாங்கி கொடுக்க வேண்டும், பல்வேறு உதவிகள் செய்ய வேண்டும் என தொடர்ந்து தொந்தரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் பணம் மற்றும் நகை கேட்டு அந்த பெண் ஆசிரியருக்கு தொடர்ந்து அவர் துன்புறுத்தல் செய்திருக்கிறார். அதே போன்று அவர் துன்புறுத்தல் செய்த பின்பாக அவருடைய சகோதரியுடன் அந்த காவலர் பேசக்கூடிய ஆடியோ என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஆடியோவில் தனது மனைவியை அவர் கழுத்தில் நெரித்து காலால் மிதித்து துன்புறுத்துவது போலவும் அதனை அவருடைய சகோதரியிடம் தெரிவிக்கும் போது அவருடைய சகோதரி சிரித்துக் கொண்டே அதனை கேட்பது போன்ற அந்த செல்போன் உரையாடலும் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த பெண் ஆசிரியர் தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் காவலர் பூபாலன் மீது உடனடியாக வரதட்சணை கொடுமையின் கீழாக வழக்கு பதிவு செய்வதற்காக அந்த பெண் ஆசிரியனுடைய பெற்றோர் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வரதட்சணை கொடுமை தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே ரித்தன்யா வரதட்சணை கொடுமையால் இறந்த நிலையில் தற்பொழுது மதுரையில் உள்ள பெண் ஆசிரியர், தேனியைச் சேர்ந்த பெண் ஆசிரியை மதுரையில் திருமணமாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர்ந்து அவருடைய கணவராக இருக்கக்கூடிய காவலர் பூபாலன் என்பவர் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அந்த துன்புறுத்தலை அவருடைய சகோதரியுடன் மற்றும் தாயாருடன் பகிர்ந்து கொண்ட அந்த ஆடியோவும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக காவலர் மீதாக அப்பன் திருப்பதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மௌனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.